வெல்கம் டு தங்கரத்தினம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுடலாம். 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெறும் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்புல சேர்க்கும்போது வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை போட்டுடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.